ராகவேந்திரா அப்படின்ற ஒரு படத்துல சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல கலக்கியிருந்தாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா, பீரியாடிக் சூப்பர் நேச்சுரல் படம் அப்புறமா எடுத்திருந்தாங்க அந்த டைம்ல. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த படத்த வந்து ரீமேக் பண்ணா எப்படி இருக்கும்? ஏன்னா பார்த்தீங்கன்னா, இப்ப கண்ணப்பா அப்படின்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் படம். அந்த படமும் பார்த்தீங்கன்னா, இப்ப நல்ல ஒரு பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் வந்துட்டு இருக்குது. பப்ளிக்ட்டயும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருக்கு அந்த படத்துக்கு. ஸோ ஃபேமிலி அண்ட் ஆடியன்ஸ் எல்லாம் கவரக்கூடிய அளவுல சிஜி, விஎஃப்எக்ஸ் ஒர்க் எல்லாமே சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்லப்படுது. ஸோ அதே மாரி நம்ம சங்கர் அவர்கள் வந்து ஒரு கதை வச்சிருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களுக்காக. அது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கா ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி. ஸோ அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, எடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 கோடி வந்து பட்ஜெட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு படம். ஒரு பீரியாடிக் ஸ்பிரிச்சுவல் படம் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு படம் தான் அது. அந்த ராகவேந்திரா அப்படின்றது. அந்த படத்தோட ஸ்டோரி வந்து ரெடி பண்ணிட்டாரு சங்கர் அவர்கள். ஆனா சூப்பர் ஸ்டார்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டோரிய வந்து நரேஷன் பண்ணல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா வந்து சங்கர் குடுத்த படங்கள் அப்படின்றது சரியா போல. 2.0க்கு அப்புறமாவே இந்தியன் படமா இருக்கட்டும், தெலுங்குல கேம் சேஞ்சரா இருக்கட்டும், இந்த 2 படமே பார்த்தீங்கன்னா சரியா போல. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, இப்ப சங்கர் அப்படின்றது மார்க்கெட் ரொம்ப கம்மியாவே இருக்கு தமிழ் சினிமா பொறுத்தளவுல. தமிழ் சினிமாலயே பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்லப்பட்டதும் சங்கர் தான். மிகப்பெரிய ஹிட் குடுத்தது சங்கர் தான். இப்ப பார்த்தீங்கன்னா, சங்கர் வந்து தொடர்ந்து படங்கள வந்து சரியா எடுக்குறதில்ல. கதைய வந்து கரெக்ட்டா எழுதுறதில்ல அப்படின்றதுனாலயே பார்த்தீங்கன்னா, அவருக்கு படம் கிடைக்காத போது. பட் ஒரு விஷயத்த வந்து கன்ஃபார்மா சொல்ல முடியும். நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் வந்து ராகவேந்திரா படத்துல பண்ணாரு அப்படின்னா, அது வந்து மரண பங்கமா இருக்கும். ஸோ இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டார யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு பயங்கரமான கெட்டப்ல சூப்பர் ஸ்டார் இருப்பாரு. கதையும் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் யாரும் பார்க்காத மாரி ஒரு டிஃபரண்டான ஸ்டோரியா இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படம் ராகவேந்திரா அப்படின்றது பயங்கரமான ஒரு பீரியாடிக் ஸ்பிரிச்சுவல் ஹை பட்ஜெட் படம் அப்படின்னு சொல்லலாம் கைஸ். ஓகே ஃபைனலா மறுபடியும் சூப்பர் ஸ்டார் அண்ட் சங்கர் 2 பேரும் இணைஞ்சு இந்த ராகவேந்திரா படத்த பண்ணணும் அப்படின்ற மாரி தான் ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கணும். இத பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் போடுறேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.